ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியாக வரணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மா இன்னும் 2 நாளைக்கு யாரும் இதை பற்றி பேச வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் அப்பா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எதை பற்றியா இருந்தாலும் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் ஏன் இப்படி இது மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு அக்கா இது மாதிரி ஒரு பையனை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி மாப்பிள்ளை பார்க்குற நேரத்தில் இந்த நேரத்தில் சொல்கிறா. இதில் நான் பேசுகிறதுக்கு எதுவுமே இப்போ தயாராக இல்லை. எது பேசினாலும் இப்போதைக்கு அது சரியாக வருமா என்னன்னு தெரியல. அப்பா ஊர்லேருந்து நான் 2 நாளில் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவரை வச்சே நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டியதில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இது மாதிரி சரி, இதுக்கப்புறம் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த அளவுக்கு இது பண்ணலை. எந்த முடிவாக இருந்தாலும் அவங்களே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்கா கிட்டே இதை பற்றி அம்மா எதுவுமே பேச வேணாம், நீங்கள் யாரும் வீட்டில் இருக்கவங்க யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திக்கிட்டேயும் சரி, சித்தி எங்கள் வீட்டோட தான் இருந்தாங்க. ஏன்னா சித்திக்கு குழந்தைங்க யாருமே இல்லாதனால அவங்க அப்பையிலேருந்து எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு போனதுலேருந்தே எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா தான் அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் வேலை பார்த்துட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல, எங்கள் வீட்டோடையே தான் இருந்தாங்க. அம்மா தான் பாட்டியெல்லாம் இல்லை, தாத்தா பாட்டியெல்லாம் இறந்ததுக்கப்புறம் அவங்கள ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சித்தியும் டீச்சராக வேலை பார்த்துட்டு அவங்க தான் எங்களை பாதியும் படிக்க வச்சது எல்லாமே. 2 பொண்ணுங்களையுமே அவங்க பொண்ணுங்க மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு அந்தளவுக்கு வேலை வருமானம் கிடையாது. அம்மாவும் எந்த வேலைக்கும் போகலை அப்படிங்கிறதுனால சித்தி தான் எங்களை வேலை பார்த்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சித்திக்கிட்டேயும் சொல்லிட்டாங்க, எதையும் நீ இதை பற்றி கார்த்திகா கிட்ட எதுவுமே பேசாதீங்க. அவங்க அப்பா எதாக இருந்தாலும் அவர் தான் அந்த நம்ம மூத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவரே எதாக இருந்தாலும் பேசிக்கிட்டோம், நம்ம எதுவும் பேச வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசி எந்த ஒரு முடிவும் எடுத்துக்க தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரின்னு ஓகேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அப்பா ஊர்லேருந்து வந்தார். வந்ததுக்கப்புறம் ஒரு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. சொன்னோன்னே அவர் கோவப்படலை. சரி இது வேண்டான்னு டக்குன்னு சொல்லலை. ஏன்னா அவர் கொஞ்சம் எதாக இருந்தாலும் யோசிச்சு தான் முடிவெடுப்பார். அம்மா தான் எதாக இருந்தாலும் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஏன்டா அப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆள். அதனால அவர் அப்பா என்ன சொன்னார்னா, பையன் என்ன பண்ணுறான் என்ன எதுன்ட்டு கேட்போம், ஃபேமிலியெல்லாம் பற்றி யோசிச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த முடிவை எந்த இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லலை. எதாக இருந்தாலும் என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா அதுக்கப்புறம் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் அக்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அப்பா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அவர் நம்பிக்கையை நம்ம இது பண்ணக்கூடாது. அம்மா கூட எப்போயாச்சும் பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா அப்போயிலேருந்தே என் பொண்ணு நல்லபடியாக இது பண்ணும், படித்து வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்பா எப்போதுமே எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாரு. அக்காவுக்கு என்ன வருதுன்னா, நம்ம அப்பா என்ன சொல்ல போகிறாரோ, என்ன இந்த விஷயத்தில் முடிவெடுக்க போகிறாரோ அப்படிங்கிறது தான் அக்காவுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அதனாலேயே அவங்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அக்காவுக்கு. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இருந்தோன்னே அப்பா கூப்பிட்டு பேசினார். சாப்பிட்டுட்டு வாமா பேசலாம் அப்படின்னோடனே சாப்பிட்டதை பாதியிலே வச்சுட்டு அப்படியே போணுச்சு. அதுக்கப்புறம் அம்மா சித்தி எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் தான் அக்கா கிட்டே கேட்டாங்க, அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னா. நான் வந்தோடனே என்கிட்ட சொன்னால், நீ உன்னோட வாழ்க்கையில் விரும்புகிறது தவறு கிடையாது. ஏன்னா அது உனக்கு ஒரு உரிமை இருக்குது, உன் வாழ்க்கையை உனக்கு தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நீ லைஃப் லாங் கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கானா அந்த பையன், அவன் வேலை என்ன பார்க்குறான், அதெல்லாம் யோசிச்சா தான் உன்னோட லைஃபு ஹாப்பியாக அமைகிறதுங்கிறது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி என்னவா இருக்கும் அக்கா என்னன்ட்டு நான் இனிமே எதுவுமே அக்காட்ட கேட்கல. ஏன்னா அம்மா அதை பற்றி எதுவும் இப்போ பேச வேண்டியதில்லை, அதனால இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன். சரி
அக்கா என்ன சொல்ல போகுதோ எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னதுக்கு அவளும் அதான் சொன்னாள், அவங்க அக்காவுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாள்.